போர்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிக்கிறது, ஹவு டு யூட்டிலைஸ் த டைம் ப்ராப்பர்லி, டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் என்ன, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்டடி ஸ்கெட்யூல், ஒரு டைம் டேபிள் நீங்கள் போட்டுக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க, எந்தெந்த பாடம் படிக்க போகிறீங்கன்னு ஒரு பிளான் இருக்கணும். அதுக்கு எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க, எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக நேரம், எந்த சப்ஜெக்ட் கம்மி நேரம், இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் சொல்லித்தரேன், பொமோடோரோ டெக்னிக் அப்படின்றான். என்னென்னா, ரொம்ப நேரம் படிக்க முடியாது, கண்டினியூஸாக 3 hours 4 hours யார் கடவுளால் கூட முடியாது. 20 to 25 minutes ஃபோக்கஸ்டாக படிக்கும். தென் டேக் 5 minutes பிரேக். இட்ஸ் அ மஸ்ட். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். 25 நிமிஷம் தொடர்ந்து ஒரு பாடத்தை படிங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க, திருப்பி அடுத்த பாடத்தை மாற்றி படிங்க, இல்லை அதே பாடத்தை கூட தொடர்ந்து படிங்க. ஸோ அதுக்கு மேலே கண்டினியூஸாக படித்தா டயர்ட் ஆகிடும். 25 minutes படித்து இடையில 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கணும். இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுன்றாங்க. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் பிடிச்சி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படித்தா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்ணை மூடி ஒரு 5 minutes ஒரு மெடிடேஷன், ஒரு சின்ன ப்ரேயர், அது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் யூ கேன் கீப் ஆன் ஸ்டடிங். அதுக்கப்புறம் நல்லா தூங்குங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வெரி மச் நீடட் அப்படின்றாங்க. மைண்டை தேவையில்லாமல் அலைவாய விடாதீங்க, சரிங்களா? தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணுங்கள். ஒரு செடி நல்லா வளரணும்னா தேவையில்லாத விஷயத்தை புல்லெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு செடி நல்லா வளரும். அதே மாதிரி படிக்க வேண்டிய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். குவான்டிட்டி டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அந்த குவான்டிட்டி டைமும் முக்கியம். அதை விட தாண்டி குவாலிட்டி டைம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 hours படிக்கிறீங்களா, அதை ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் படிக்க முடியுது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணால் யூ கேன் ஃபோக்கஸ் வெரி வெல். எகெயின் அந்த பொமோடோரோ டெக்னிக், 25 minutes ஸ்டடீஸ், ஒரு 5 minutes பிரேக், எகைன் 25 minutes, தென் ஒரு 5 minutes பிரேக். பிரேக் எடுத்து கொஞ்சம் படிச்சுட்டே இருங்க. படிப்பு தான் உங்கள் சொத்து, படிப்பு தான் உங்கள் வாழ்க்கை, படிப்பு உங்களை காப்பாற்றும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.